நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வர 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதோடைய தேர்தல் பிரச்சாரம் 17ஆம் தேதியோட முடிவடையுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஒரு கடிதம் அனுப்பிச்சிட்டு இருக்கு டாஸ்மாக் நிறுவனர் மற்றும் அந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு. என்னது அப்படின்னா, தேர்தலை முன்னிட்டு 17ஆம் தேதி காலையில 10 மணியிலிருந்து 19ஆம் தேதி மதியம் 12 வரைக்கும் இந்த டாஸ்மாக் கடைகள் அதே மாதிரி பார்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வாக்கு எண்ணிக்கை என்ற நாள் அன்னைக்கு ஜூன் 4 அன்னைக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உத்தரவிட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த உத்தரவு அந்த எலெக்ஷன் நாள் ரொம்ப நெருங்கி வர வேலையில தான் அறிவிப்பு செய்யப்படுறது வழக்கம். இந்நிலையில இது முன்னாடியே சொல்லப்படுறதுனால மது பிரியர்கள் எல்லாருமே கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னே சொல்லணும். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரும் மறைந்த முன்னாள் வீரப்பன் அவர்களின் மகளுமான வித்யாராணியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. பேசி முடிச்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு தூரத்தில் ஒரு இளைஞன் அவர்கிட்ட ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அங்கிருந்தே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதையும் பொருட்படுத்தாம அந்த இளைஞர் அவர் முன்னாடி போய் நின்று ஒரே ஒரு செல்ஃபினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த கோபத்தில் அந்த செல்போனை தூக்கி உடைச்சிட்டு முட்டா பையன், இவனுக்கு இவன் வேலை எனக்கு அவன் வேலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே போய்கிட்டு இருக்கு. ஆண் பெண் என்ற இரண்டு பாலினத்தவர்களுக்கு எப்பவுமே அங்கீகாரமும் சமுதாய அக்கறையுமே கிடைக்கும். மூன்றாம் பாலினத்தவர் சொல்லக்கூடிய திருநங்கைகள், திருநம்பிகள், எல்ஜிபிடி இவங்க எல்லாருமே எப்பவுமே சமுதாயத்தில் ஒரு ஓரமாக புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது இன்றும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. வங்காளதேசத்தில் எப்பவுமே இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் பள்ளிவாசல்ல தன்னுடைய தொழுகையை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இதுல இருந்து ஹிஜ்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ புதுசா அந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் தொழுகை பண்றதுக்காகவே ஒரு பள்ளிவாசல் திறந்திருக்காங்க. அது பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு அருகையில் ஒரு பள்ளிவாசல் இவங்களுக்காகவே திறக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா அவங்களுடைய இறை வழிபாடுகள் எப்பயும் போல நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உலகில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆதி காலங்களில் குறிப்பா அந்த ரோமானிய சாம்ராஜ்யத்திலையும் மற்ற ஆசிய நாகரிகங்களையும் மூன்றாம் பாலினத்தவர்களை எப்பவுமே புறந்தள்ளி ஒதுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது இப்போ அந்த பார்வை மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது முன்னெடுப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுதான் உலகத்திலே முதல்ல மூன்றாம் பாலினத்தவருக்காக திறக்கப்பட்ட ஒரு இறை கோவில். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்காக திமுகவை சார்ந்த ராணி ஸ்ரீகுமார் அவரை ஆதரித்து முக்குளத்தூர் புலிப்படை தலைவரான கருணாஸ் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போ அவர் பேசும்போது அதிமுக ஒரு நம்பிக்கை துரோக கட்சி, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கை துரோகி, நாய்க்கு இருக்கிற நன்றி கூட அவருக்கு கிடையாது, அவருடைய கட்சியில பிரதமர் வேட்பாளர் யார் ஏதாவது தெரியுமா, கிடையவே கிடையாது, எந்த வேட்பாளர் அப்படிங்கிறது கூட ஒண்ணுமே தெரியவே இல்லை, ஆனா அவர் இங்க தேவையில்லாம போட்டியிடுறாரு, தேவையில்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாரு, நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் விளிம்புநிலை மக்களுக்கு கூட உதவி செய்யறவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா எப்போ அந்த கட்சி எடப்பாடியோட கையில போச்சோ அது ஒரு கொங்கு மண்டலத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கட்சியா மாறிடுச்சு. மேலும் அது ஜாதிய கட்சியா மாறிடுச்சு. ஒரு ஜாதிய கட்சியை வச்சு ஒருத்தன் பொழப்பு நடத்துறவன் நல்ல அளவே உயரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே சொல்லியிருக்காரு. எப்பவுமே திராவிட கொள்கையில ரொம்ப மும்முரமா இருக்கிற பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற ஒரே ஒரு ஆள் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த மண்ணில் இருந்த நாம இந்த காவியை கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த மக்களும் அவங்களுக்கு சொம்பு தூக்குற இந்த அதிமுக மக்களும் எப்பவுமே பூமியில அவங்களுக்காக உழைக்கிற உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, மறுபடியும் பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு சென்னை வர இருக்காங்க. அவங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட இருக்கிற நிலைமையில் அவங்களுடைய ரோட் ஷோக்கு பாஜக தரப்புல இருந்து அனுமதி கோரப்பட்டுச்சு. 20 நிபந்தனைகளோட போலீசார் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதில் பட்டாசு வெடிக்கக்கூடாது, மதவாதத்தை தூண்டுற மாதிரியான முழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கட்சி பேதம் பார்த்து வேற விதமான விஷயங்கள் பேசக்கூடாது. அதே மாதிரி அங்கே கடைகள் திறந்திருக்கும் போது வேற ஏதாவது முழக்கங்கள் ஏற்பட்டுச்சா அவங்க குண்டர் சட்டத்தில் தண்டிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி 20 கட்டளைகள் அதில் போடப்பட்டு அதுக்கப்புறம் அந்த நிபந்தனையோட இந்த ரோட் ஷோக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது பாஜக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி பாஜகவின் முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாரையுமே ஆதரித்து பேச இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.
தமிழக தலைமை தேர்தல் ஆணையரான சத்யபிரதா சாஹூ இன்னைக்கு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயமா என்னன்னா, சமீபத்தில் பிடிபட்ட அந்த 4 கோடி ரூபாய் பணத்துக்காக தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சிறப்பு விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேல அந்த பணம் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்பெஷலா டீம் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொன்னாரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பூத் ஸ்லிப் வந்து 36.4% கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பணத்தை கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடுகள் கடைசி வரைக்கும் தொடரும், வாக்குச்சீட்டு எண்ணிக்கை முடியும் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் பணம் இதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலாகவே இருக்கு. இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளராகவும் இந்தியா டுடேயின் கன்சல்டிங் எடிட்டராகவும் இருக்கிறவர் தான் ராஜ்தீப் சிங் சர்தேசாய் அவர்கள். அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாரையுமே வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே நடக்கிற மற்ற தேர்தலுக்கான அந்த களப்பணிகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. அவர் இப்போ தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக கூட்டணியை வந்து தோற்கடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. வேணும்னா 2026 இந்த பாஜக முக்கியமாக அண்ணாமலை சார்பில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அதிமுகவும் ரொம்பவே மெனக்கட வேண்டியது இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணா தான் திமுகவுடைய இந்த சாதனையெல்லாம் முறியடிக்க முடியும். அது தனித்துவமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா உற்று பாருங்க, குஜராத் மாடல்னு நம்ம எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவிலேயும் தொழில் சார்ந்து நிறுவனங்களில் அளவுக்கு அதிகமாக பணிபுரியும் பெண்களில் 43% பெண்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. தேர்தல் சமயத்தில் ஒரு பத்திரிகை நிறுவனராக இருக்கிறவர், ஒரு இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறவர் இப்படி ஒரு ட்வீட் போடுறதுனால பல கலவையான விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டுகிட்டு வர்றார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நிறைய திரையுலக பிரபலங்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி ரொம்ப முக்கியமாக நிறுத்தப்பட்டவர் தான் இமாச்சல பிரதேசம் மாண்டி தொகுதியில் நிற்கிற நடிகை கங்கனா ரன்வத் அவர்கள். அது அவருடைய சொந்த ஊரும் கூட. அவர் இப்போ தான் வந்து இந்தியாவின் முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி பேசி செம்ம டோஸ் வாங்கிக்கிட்டாங்க. கடுமையான விமர்சனமும் வந்துச்சு. ஈவன் சுபாஷ் சந்திர போஸோடைய குடும்பமே வந்து அவங்கள வந்து கடுமையாக விமர்சிச்சாங்க. இது மட்டும் போதாதுன்னு இப்போ திரும்பவும் இன்னொரு விமர்சனத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது கங்கனா ரன்வத் இதை பற்றி விமர்சிக்கும் போது காங்கிரஸ் தரப்பு இவரெல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுவாரு, இவர் வந்து பாஜக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி பேசின ஒரு விஷயத்தை எடுத்து சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. அதாவது என்னன்னா, முன்னாடி அவங்க அம்மா கிட்ட வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றதுனாலையும் இவங்க போய் மாட்டுக்கறி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு வீடியோல எங்கேயோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பு முன் வச்சுச்சு. இதற்கு பதில் அளிக்கும் விதமா கங்கனா ரன்வத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மாட்டு இறைச்சி வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது, நான் வந்து பசுவை வந்து தெய்வமா வணங்குறவ, மாட்டு இறைச்சி சாப்பிடாத ஒரு பெருமை மிகு இந்து நானு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் பாஜகவுக்கு எப்பவுமே வந்து மாடு அப்படிங்கிறது ஒரு புனித தெய்வமா வந்து போற்றப்படுற ஒரு விஷயம், அதனால நான் எந்த காலத்திலுமே சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்கனா ரன்வத்தோடைய இந்த அக்கப்போரும் அதே மாதிரி அட்ராசிட்டி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டிசன்கள் அகைன் வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா எல்லாராலையும் அறியப்படுபவர் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அவர் திமுக கூட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஐடி விங்கில் வேலை பார்த்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதற்கு இடையில அவர் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவருடைய சொந்த மாநிலத்தில். இது ஒரு பக்கம் இருக்கு. சமீபத்தில் எல்லா மீடியாவுமே வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் பாஜக தான் மேஜராக வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் வந்து பாஜக வந்து மீடியா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிருச்சு, அதனால வந்து அவங்க கண்ட்ரோலில் எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஒரு ஊடகம் கேள்வி கேட்டுச்சு. அதில் முக்கியமான கேள்வியா ராகுல் காந்தி ஏன் வயநாட்டில் போட்டிடுறாரு அப்படின்னதுக்கு, வயநாட்டில் ஜெயிச்சா மட்டும் இந்தியாவையெல்லாம் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தலாம் அவங்க நினைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு, எப்பவுமே வந்து வட மாநிலங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தமிழ்நாட்டில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பாஜகவுக்கு வந்து கணிசமான அளவு 8-10% வரையும் வாக்கு வங்கி நிறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை அது 12% வரையும் ஏறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பாஜகவின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுசும் பாஜக அவங்க இலக்கு வச்சிருக்க மாதிரி 370 தொகுதியில் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் 300 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடி அவர்கள் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாரு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் எத்தனை தடவை வந்திருக்காருன்னு நீங்களே எண்ணி பாருங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தரப்பில் இருக்கிற ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இல்லை இன்ன பிற தலைவர்கள் யாராவதோ தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை விசிட் அடிச்சு
வச்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கு போன மாதிரி கூட இங்க வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்நிலையில தமிழ்நாட்டில் திமுக உடைய கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரு. அதே சமயம் மத்தியில பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத மறைமுகமா பிரசாந்த் கிஷோர் சொல்ல வர்றாரு.